சதுரங்க வேட்டை தான். அவங்களுடைய ஆசையை தூண்டினாதான் அவங்கள நீங்க ஏமாற்ற முடியும். தட்ஸ் ஆல். இப்போ கனடா நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பசங்க கிட்ட நீங்க என்ன சொல்லி அனுப்புறீங்க? கனடாவில் போய் நீ கால் வச்சுட்டு உன் லைஃப் செட்டில்டுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தனமான தவறான வாக்குறுதி. நீங்க என்ன பண்ணணும்? அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ற சூப்பர். அந்த பையனுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கு, அந்த நாட்டினுடைய தலை சிறந்த அரசாங்க பல்கலைக்கழகங்கள் என்ன, அதற்குண்டான கட்டண விகிதங்கள் என்ன, இப்படிதானே நீங்க சொல்லி அனுப்பணும். நீங்க அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இதை யாருமே பண்றது கிடையாது. ஒருவர் ஏமாறலாம் சார். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள்ல 700 மாணவர்கள் அப்படின்றது பெற்றோர்களோட அதீத ஆசையை குறிக்குதா, இல்ல மோசடி பேர் வழிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், கை நிறைய நீங்க சம்பாதிச்சிருவீங்க, எங்ககிட்டே அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தான் ஃபுல்லாகவே. அண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமான ட்விஸ்டே இங்கே தான் இருக்குது. எந்த அப்ராட் எஜுகேஷன் ப்ரமோட்டிங் நிறுவனமே ₹1 கூட கன்சல்டிங் ஃபீஸ்னு வாங்க மாட்டேன். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேம் சொன்னீங்க இல்லையா, 700 பேர் அவர் டம்ப் பண்ணாருன்ட்டு. அந்த 700 பேர்கிட்ட இருந்து ₹1 கூட ஒரு வாங்கியிருக்க மாட்டேன். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு எங்க கமிஷன் அதிகம் கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி அதில் தள்ளி விட்டுரும்.